ரிஷபராசிக்கார பெண்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? அவங்க தொழில்ல முன்னேறணும்னா, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள கையாள்றது ரொம்ப நல்லது? காதல், திருமணம், அவங்களோட உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், இத பத்தியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. ரிஷபராசி பெண்களுக்கு ஓவர் திங்கிங் தான் பிரச்சனையே. ஒரு விஷயத்த பெண்களுக்கே அது உரிதானது, இல்லை ரிஷபத்தில் அதுக்கும் மேலே இருக்கும்னா எந்த அளவுக்கு யோசிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பெண்களுக்கே அதிகமாக யோசிக்கிற தன்மை உண்டு. ஒரு விஷயத்தை பற்றி தன்னாலேயே பல ஆங்கிளில் இமேஜின் பண்ணக்கூடியது பெண்களுடைய ஒரு ஹேபிட். அதில் ரிஷபத்தில் சந்திரன் உச்சம். இப்போ சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த ரிஷபராசியில் பெண்கள் ஆல்ரெடி சந்திரன் மாதாக்காரகன், அவர் உச்சம் பெறது பெண்கள் அந்த இடத்துல இருக்கும்போது சாதாரணமாக ஒரு விஷயத்தை 2 தடவை திங்க் பண்ணாலே அது நல்லபடியாக நடக்கும். ஆனால் இவங்களே வாலண்டியராக 20 தடவை திங்க் பண்ணி அந்த விஷயத்தை காலி பண்ணிடுவாங்க, கெடுத்துருவாங்க. தன்னாலேயே, வேறு யாரும் வெளிலேருந்துலாம் வர வேண்டாம், தானே அந்த விஷயத்த கண்ணாப்பினான்னு பேசி கெடுத்ததுக்கப்புறம் அந்த விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணுறது. சரி, இனிமேல் இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது, நியூ இயர் ரெசல்யூஷன். திருப்பி மறுபடி 2 வாரத்தில் பழைய குருடி கதவை திரடி. இது ரிப்பீட்டடாக ரிஷபராசி பெண்களுக்கு போயிட்டுருக்கு. இதில் நான் சொன்னது ஓவர் திங்கிங் ஒரு விஷயம். ஆக இது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், ஓவர் திங்கிங்கை பற்றி. ரிஷபத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. வாலண்டரியாக ரிஷபராசி பெண்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப டீப்பாக போய் ஹெல்ப் பண்ணுறது. அதாவது நெத்தியில் இவங்களுக்கு என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு கோமாளி, என்னை ஏமாற்றுங்கள், தயவு செய்து என்னை ஏமாற்றி விடுங்கள் அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லாரையும் பத்திரிக்கை வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ எல்லோரும் ஏமாற்றிட்டு போனதுக்கப்புறம், ஐயோ என்னை ஏமாற்றிட்டாங்க, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நான் எப்படி நினச்சேன் அவங்கள அப்படின்னு இந்த ஒரு இது போயிட்டே இருக்கும் ரிஷபத்துக்கு. இதை தவிர ரிஷபத்துக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களுடைய காதல் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை என்னென்னா, இவங்களுக்கு பார்ட்னராக வரக்கூடிய ஆண் எதுவுமே பேச மாட்டான், கம்முன்னு இருப்பான், அமக்கோணி மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் இருக்கும், இவன் உண்மையாக தான் நம்மளை லவ் பண்ணுறானா, இல்லை பொய்யா ஏதாவது சொல்கிறானா, இல்லை ஏதாவது பிளான் பண்ணுறானா. அதுக்கும் பதில் சொல்ல மாட்டான், கம்முன்னு இருப்பான். அப்புறம் இவங்களுக்கு அவனை எப்படி எடை போடுறதுன்னு தெரியாது. அவன் ஏதாவது பேசுனா தானே அவனை கெஸ் பண்ண முடியும். வாயில் வார்த்தையே விட மாட்டான். எல்லா ராசி ஆண்களும் கற்றுக்க வேண்டியது விருச்சிக ராசி ஆண்கள்கிட்ட தான். பேசவே மாட்டான், கம்முன்னு இருப்பான். அவங்க நினச்சிக்குவாங்க, ஐயோ இவ்வளோ பெரிய உத்தம புத்தன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறானே. ஒரு நாள் இவங்களுக்கு வெடி வைப்பான். அந்த வெடி இவங்களால் தாங்க முடியாது. பிகாஸ் சடனாக வருது, திடீர்னு எதிர்பார்க்காத போது ஒரு ஷாக். இவனா இப்படி அப்படின்ற மாதிரி இருப்பான். திருமண வாழ்க்கையிலுமே இதுதான். சமுதாயத்துக்கு புறம்பான தொழில்களை செய்யக்கூடிய பார்ட்னரை பெறக்கூடியது இவங்களுக்கு யோகமாக இருக்குது. பொதுவாக எல்லா ரிஷபராசி பெண்களும் அல்ல, வெகுவாரியான ரிஷபராசி பெண்களுக்கு சமுதாயத்தில் சட்டத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய தொழில், இல்லீகலாக வருமானம் வர்றது, ஒரு சமுதாயத்துக்கு பிடிக்காத வெறுக்கத்தக்க தொழில்களை செய்யக்கூடிய யோகங்கள் இவங்க பார்ட்னர்ஸ்க்கு பல பேருக்கு வருது. ரிஷபராசி பெண்களுக்கு வரக்கூடிய கணவன். ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு அது ஒரு பக்கம் பிடிச்சிருக்கு, என்னுடைய தேவைகள்லாம் இவன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறான், இன்னொரு பக்கம் பயமும் இருக்குது, வெறுப்பும் இருக்குது. இதில் அவங்க ஃபேமிலிக்குள்ளே இஷ்யூஸ். நீ இதை செய்கிற, உடனே அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவார், அப்படி செஞ்சனால தான் நீ BMW காரில் போகிற, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இப்படி பண்ணாலே இதை விட பெருசாக சம்பாதிக்கல அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கும். இதை தவிர ரிஷபராசி பெண்களுக்கு இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது எதிர்ப்புகளையும், பல முனைகள்லேருந்து ஒரே நேரத்தில் வரக்கூடிய எதிர்ப்புகளை லாவகமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படியே டீஃபால்ட் நேச்சுரலாக அசால்ட்டாக சமாளிப்பாங்க. அவளை சமாளிக்கிற அளவுக்கு புலம்பிடுவாங்க. தனியாக உட்காந்து, காமாட்சி மீனாட்சி எல்லாம் வாங்கடி, என் வாழ்க்கை தெரியுமா என்ன ஆச்சுன்னு, இப்படிலாம் ஆச்சுடி, கோவிந்தா வந்தான், அப்படி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது இவங்களுடைய ஒரு மைனஸ்ஸு. அதே ப்ளஸ் என்னென்னா, ஒரே நேரத்தில் குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும், ஆஃபீஸ் சூழ்நிலையாக இருக்கட்டும், ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கட்டும், அத்தனையும் பந்தாடுவாங்க. அதான் பந்தாடுவாங்கன்னா, தே நோ, இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி, ஏற வேண்டிய இடத்துல ஏறி அவங்களுக்கு அதை மேனேஜ் பண்ண. இதெல்லாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ரிஷபராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனைவராலும் போற்றப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம் என்னென்னா, கலைகள் மேலே நாட்டம் அதிகம் இருக்கும். அதை கலையை ரசிக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். பெரிய பாடகர்களாக, மிகப்பெரிய நடனம் செய்யக்கூடிய
பரதநாட்டிய கலைஞர்களாக இல்லை வேறு நடனம் ஆடக்கூடிய கலைஞர்களாக அதில் டான்ஸஸாக பெரிய அளவில் வந்து ஒரு பத்திரிகை துறையில் ரசித்து அந்த ஜேர்னலிசம் பண்ணக்கூடியவங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன புட்டிக் ஷாப் வச்சா கூட அதை ரசித்து அந்த ட்ரெஸ்ஸை இது பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க. அப்படி ரசனைத்தன்மை உடையவர்களாக நாடகத்துறையில், இசைத்துறையில், பல கலைகளில், விளையாட்டுத்துறையில் ரொம்ப ஆர்வமோடு ரசித்து பண்ணக்கூடியவங்களாக இருக்கக்கூடியது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள். தே ஆர் குட் ஹோம் மேக்கர்ஸ். அவங்கள்ட்ட உள்ள பெரிய ட்ரபிள் என்னென்னா, அடுத்தவங்க பேச்சை கேட்டு தான் லைஃப்பை சூனியம் வச்சுப்பாங்க. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 20 வயசு பொண்ணு அத்தான், 200 வயசு பொண்ணு அத்தான். அடுத்தவங்களோட பேச்சை கேட்குறது, அம்மா பேச்சையோ இல்லை வெளியில் தேர்ட் பர்சன் பேச்சையோ தான் லைஃப்பில் கொண்டு வந்து அதை அப்ளை பண்ணுவாங்க. அது ஒர்க் ஆகாது. ஏன்னா அம்மா வாழ்ந்த எரா வேறு, அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய அந்த ஜென்ரேஷன் வேறு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, அப்போ இருந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் சிச்சுவேஷன் வேறு, இப்போ இருக்கிற ஆண் வேறு. இன்னும் கேட்டால் நம்ம இது ஒரு இதுவாக கூட சொல்லலாம், கேஸ் ஸ்டடியாக. 1950s 1950s 60s 70s ஆண்கள் வந்து டாமினேட்டிவாக இருந்தாங்க. ஒய்ஃப் வந்து நெல்லுனா நிற்கணும், உக்காரணும், என்ன சம்பாதிச்சாலும் ஹஸ்பண்டே கொடுத்துடணும், அதிகமாக சம்பாதிச்சாலும் கை கட்டி நிற்கணும். இப்படிலாம் ஒரு காலங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வேடிக்கை என்னென்னா, இப்போ இருக்கிற ஆண்கள் மாலில் போனால் கூடையை தூக்குறான், ட்ராலியை தள்ளுறான், காசை கட்டுறான், ஏதோ ஐயனாருக்கு நேர்ந்து விட்டா மாதிரி போகிறான். ஆனால் அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ தான் விவாகரத்து அதிகமாக இருக்குது. இது ஏனோ அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணலாம். இப்போ ஆண்கள் இறங்கி வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. வீட்டில் வேலை செய்கிறான், பங்கெடுத்துக்கிறான், நான் வந்து 100க்கு 100 மாறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் 100க்கு ஒரு 65% மாறியிருக்காங்க. ஒரு ரியாலிட்டி ஷோலேயே நம்மளால் பார்க்க முடியுது ஒய்ஃப்கிட்ட எப்படி பேசுகிறாங்கன்னு. அமைதியாக இருக்கக்கூடியது ஆண்கள் தான் அதிகமாக இருக்காங்க, எதிர்பக்கம் இருக்கக்கூடிய மகளிர் தான் அதிகமாக பேசுகிறாங்க. ஸோ அது வீட்லேயுமே நம்ம பார்க்க முடியுது, ஒரு தெருவில் பார்க்க முடியுது, தேட்டரில் பார்க்க முடியுது, எங்கே இடத்துக்கு போனாலும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஏன் விவாகரத்து இப்போ அதிகம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு காரணமாக இந்த ரிஷபராசி பெண்களை தான் நம்ம உதாரணமாக எடுக்கணும். காரணம், இப்போ நம்ம சொன்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகம், எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த எதிர்பார்ப்புகள் அதிகம்னா எப்படின்னா, நோ பர்ஃபெக்ட் மென் எவர் எக்ஸிஸ்டட் இன் த வேர்ல்ட் நார் அ விமன். எந்த ஒரு ஆணோ பெண்ணோ பர்ஃபெக்டானவங்க பிறந்ததும் இல்லை, வாழ்ந்ததும் இல்லை, மறைந்ததும் இல்லை. அப்போ குறைகளோடே வரக்கூடிய இந்த மனிதர்களை எந்த குறை வரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியும், எதில் அக்செப்ட் பண்ண முடியாதுங்கிறதுல ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் பெறுவதனால அந்த இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழப்பம் ஏற்படுகிறது. ஏன்னா புள்ளி வைக்க வேண்டிய இடத்துல கமா, கமா வைக்க வேண்டிய இடத்துல புள்ளி, செமிகோலன் வைக்க வேண்டிய இடத்துல அப்பாஸ்டஃபி, இப்படி மாறுது. இதனாலேயே அவங்க பல சோதனைகளை சந்திக்கிறாங்க. இப்போ ரிஷபராசிக்கார பெண்களோட குணாதிசயங்கள் பற்றி சொல்கிறீங்க. இப்போ அவங்க எந்த ராசியை சேர்ந்து ஆணை திருமணம் பண்ணுறது நல்லாயிருக்கும் அவங்களுக்கு? அதாவது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அவங்க துலாம் ராசி ஆண்களை திருமணம் செய்யலாம். அவங்களுடைய சேம் ராசிநாதனோட இன்னொரு வீடு. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மகர ராசி ஆண்களை திருமணம் செய்யலாம். கண்ணில் கருப்பு ரிப்பனை கட்டிட்டு பண்ணலாம், ஒத்து போயிடும். அதே மாதிரி ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணணும் அப்படின்னா கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்களை திருமணம் செய்யலாம். இந்த 3 ஆண் ராசிகளும் அவங்களுக்கு ரொம்ப ஒத்துப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்யாணம் ஒத்து போகாத ஆண் ராசிகள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவே ஒத்து போகாத ஒரு ஆண் ராசி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு வர்றது விருச்சிகம். விருச்சிக ராசி ஆணை திருமணம் பண்ண அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஆண்கள் தான் வருவாங்க. அந்த ஆண்களை தான் அதிகமாக திருமணம் செய்ய நேரிடுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னு சொன்னால் தனுசு ராசி. தனுசு ராசி ஆண்களுக்கும் ரிஷபராசி பெண்களுக்கும் ஆகாது, ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த ஜானரே வேறு மாதிரி இருக்கும், ப்ரீடே வேறுன்ற மாதிரி இருக்கும், 2 பேருக்கும் செட் ஆகாது. அதே மாதிரி ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ஒத்துப்போகாத ராசி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னொன்று மீன ராசி. இந்த ராசி ஆண்கள்லாம் வந்து எந்நேரமும் இவங்க தாட் ப்ராசஸே வேறு. அவங்க ஒன்று இவங்க ரொம்ப கிளாஸியாக இருப்பாங்க பெண்கள், ஆண் வந்து மாடர்னாக இருப்பார், இல்லைன்னா அப்படியே ரிவர்ஸ், இவங்க மாடர்னாக இருப்பாங்க, ஆணுக்கு அது ஆகாது. ஸோ இந்த மாதிரியான அமைப்பில் தான் அது போயிட்டுருக்கு ரிஷபத்துக்கு. ஓகே, இப்போ இவங்களுக்கு இந்த உடல் உபாதைகள்னா என்னென்ன மாதிரி எல்லாம் வரும், எப்படி இதை அவங்க தவிர்த்துக்கலாம்? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உடல் உபாதைகள் வந்து கண்டிப்பாக வந்து உடம்புல வந்து பிரெயினில் நர்வ்ஸ் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ், நரம்பு தண்டுவடம் போன்ற சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ், அல்லது ஹிருதயம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். சுகஸ்தானம் என்பது சிம்ம ராசி, அதை ஆளக்கூடியது சூரியன். அவர் ஹிருதயமாக நம்ம பார்க்குறோம், ஆதித்ய ஹிருதயம்னு சொல்கிறோம். அந்த ஹிருதயமாக இருக்கக்கூடியது எதுனா
கம்ப்ளீட் ஆர்பிட் சிஸ்டத்துடைய ஹார்ட் யார்? சூரியன். அதனால் அந்த இதயம் சம்மந்தப்பட்ட வியாதி, ஹார்ட்டில் வந்து ப்ரீத்திங் எபிலிட்டி கொஞ்சம் ப்ராப்ளம், இல்லை லங்ஸுனால ஹார்ட்டுக்கு பாதிப்பு, சுகர்னால ஹார்ட்டுக்கு பாதிப்பு, எங்கே போனாலும் ஹார்ட்டு. அதை இப்போ இதெல்லாம் வந்து செக்கப் பண்ணிக்கணும் அவங்க. இப்போது இவங்களோட உடல் உபாதைகள் குறித்து சொல்லிட்டீங்க. இவங்க போக வேண்டிய கோவில், வழிபட வேண்டிய தெய்வங்கள்? ரிஷபராசி பெண்களுக்கு முதல் தெய்வம் அப்படிங்கிறது அவங்க அம்மா தான் எல்லாருக்குமே. பட் ரிஷபத்துக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக். மாதா காரகன் சந்திரன், அம்மா உச்சம் பெறக்கூடிய இடம். அப்போ ரிஷபராசியில் உண்மையிலே லைஃப்பில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வயசான அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள நல்லா பார்த்துக்குங்க. பார்த்துக்கிறதுனா வந்து நீங்கள் 20,000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்துட்டு ஏன்டி இங்கே இருக்கேன்னு சொல்கிறது இல்லை. இன்றைக்கி அதான் ஸ்டைலு. வச்சுக்கோ, என்ன எதுக்கு உயிரோடு இருக்கா அப்படின்பாங்க. அது ஒரு ஸ்டைலு. பார்த்துக்கிறதுனா என்ன மீனிங் அப்படின்னா, அவங்கள்ட்ட நல்ல மரியாதையாக 2 வார்த்தை, என்னம்மா சாப்பிட்டியா, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு அது பெரிய விஷயம். அது 20 லட்சம் மாதிரி. அது புரியாதனால இவங்க என்னமோ நினைக்கிறாங்க, நான் கடமையை செஞ்சுட்டேன், ஏதோ சர்வருக்கு டிப்ஸ் போடுற மாதிரி. அவங்க போட்ட டிப்ஸ் தான் நம்ம உடம்பே. அதை உணர்ந்து செயல்பட்டால் ரிஷபராசி அன்பர்களுக்கு முதல் பரிகாரம். 2வதான பரிகாரம், தெய்வத்தை வந்து நான் பண்ணுறேன், அம்மாவே இல்லை எனக்கு, தெய்வம் இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானது. வயதான மூதாட்டியர்களுக்கு வந்து போர்வை, இந்த ஜமக்காலம் போத்திக்கிறதுக்கு வந்து கொடுக்கறது, ஆடை வஸ்திர தானம், அதாவது புடவைகள், காட்டன் சாரீஸ் எல்லாம் தானமாக கொடுக்கறது, அவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது, இதெல்லாம் பெரியது. இதையும் தாண்டி 3வது, இதையும் செஞ்சுட்டு தான் சாமி இருக்கேன், இதை தவிர கோவிலுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா, ரிஷபராசி பெண்களுக்கு முக்கியமாக நீங்கள் போக வேண்டிய கோவில் அப்படிங்கிறது ஸ்ரீரங்க ஸ்தலம். இந்த ஸ்ரீரங்கம் வந்து உங்களை வந்து காக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். நீங்கள் குறிப்பாக வெள்ளிக்கிழமை இரவு போய் தங்கி சனிக்கிழமை காலையில் தரிசனம் முடித்து அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வரதுக்குள்ளேயுமே ஒரு நல்ல செய்தி வரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கோவில், அது ஒரு நல்ல ஒரு பரிகாரம். நல்லது சார். இப்போ சனி வக்ர பயிற்சி ஜூலை 27 ரிஷபராசி பெண்களுக்கு எப்படி இருக்கு? ரிஷபராசி பெண்களுக்கு சனி வக்ர பயிற்சி மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை தரும், பண வரவை ஏற்படுத்தும். லைஃப்பில் வந்து நான் வந்து 25,000 குடும்பம் நடத்திட்டே இருக்கேன் சாமி, கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக சம்பளமே ஏறலை, கோவிடுக்கு அப்புறமே எனக்கு ஒன்றுமே இல்லை, லைஃபே போயிடுச்சுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இதை வந்து ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். இந்த சனி வக்ரம் ஆகுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய சனியை குரு பார்வையில் இருக்க, அதுவே ஒரு நல்ல விஷயம் உலகத்துக்கே. அப்புறம் சனி வக்ரமாகி அதையும் குரு பார்க்க இன்னும் யோகங்களுக்குள்ள என்டையர் கேமெட் ஆஃப் ஜோடியக் சயின்ஸ் வந்து போகிறாங்க உள்ள. அதில் கொஞ்சம் டாப் நம்பர் 2 பிளேஸு, நம்பர் 1 பிளேஸு அந்த மாதிரி போகிறதுல ரிஷபம் வந்து நம்பர் 1ல் நம்ம சொல்லலாம்.